டிரான்ஸ்ஃபார்மர்ல 99,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்கள் அங்க 1400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ மற்றதே நீங்க எந்த லட்சத்தில் வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும் இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தோம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தொழில்துறையிலும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்ஏபியோடைய நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள் விசைத்தறிகள் இவங்க தொழிற்கூடங்கள் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப் கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவது இல்லை. அது தெளிவாக குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை.